ஹாய்ல வணக்கம் நண்பா. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிட்டோங்க. நம்ம லாஸ்ட் மந்த் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ல வாங்குனோம், இப்போ எந்த டேட்ல புக் ஆயிருக்கு, எந்த டேட்ல நம்மளுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆகும், ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா நம்மளோட சேனல் விசிட் பண்றீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி, டைரெக்டாக விசிட் பண்ணி கேட்டாலும் சரி, அவங்க தரப்புலேருந்து 1½ மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகும். நீங்கள் 1½ மாதம் கழிச்சு நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1½ மாதத்துல டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க. புக்கிங் ஆகலை. ஓகேங்களா? புக்கிங் ஆவாது. ஸோ புக்கிங் அதாவது நீங்கள் அந்த நம்பர் டயல் பண்ண உடனே இது போல் பாப்அப் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் புக் பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும் இல்லைங்களா? ஸோ இது போல் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியர் கஸ்டமர், தேங்க் யூ ஃபார் ரீச்சிங் அவுட் டு அஸ் எலிஜிபிள் இந்தியன் கேஸ். அதாவது நான் இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால, இந்தியன் கஸ்டமர் வில் பி ரிசீவ்டு புக் ஃபார் ரெஃபரன்ஸ் நம்பர் வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ற போல் இந்த பாப்அப் மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ புக் பண்ணாலுமே இது போல் தாங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த இந்தியன் கேஸ் கஸ்டமருக்கு மட்டும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஏற்ற போல் சேம் இதே பேட்டர்ன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி நேம் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த 1½ மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ புக் பண்ணாலுமே இந்த இந்த பாப்அப் மெசேஜ் மட்டும்தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கின சிலிண்டர் 8ஆம் தேதி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அந்த 8ஆம் தேதி தவிர்த்து 9ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23. ஓகேங்களா? ஸோ இன்னைய தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் நான் புக் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ட்ரை பண்ணேன். ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங்க்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிசீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னா, இதோ குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டர் ஃபார் கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் வில் பி ரெஃபரன்ஸ் நம்பர் குடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டெலிவரி வித்தின் எ வீக் என்று குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வாரத்துக்குள்ள எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் எ வீக் குடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 டேஸ் ஆர் 3 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணி வாங்கிடுவேன். ஸோ இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் ஃபார் அமௌண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 928.5. ஓகேங்களா? ஷேர் போட்டு அந்த டிஏசி நம்பர் குடுப்பாங்க. ஸோ ஆன் டெலிவரி அப்புறம் அவங்களுடைய லிங்க் குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான புக்கிங் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி ஆன டேட்லேருந்து 45 டேஸ். ஓகேங்களா? அந்த 45 நாள் முடிஞ்சு 46வது நாள் காலையிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பா உங்களுக்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? புக் ஆயிடுச்சுன்னு. ஸோ புக் ஆனதுலேருந்து 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 45 நாள் கழிச்சு 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. புக்கிங் ஆகிடுங்க. 46வது நாள் புக் ஆகிடும். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 ஆர் 3 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டாடா பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.